வணக்கம் கிரிக்கெட் பிரியர்களே. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்க போகிறது. மிக விறுவிறுப்பான ஒரு தொடராக எதிர்பார்க்கப்படுகின்ற தொடர் பல்வேறு காரணங்களுக்காக. இந்த இரண்டு நாடுகளும் இறுதியாக டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 4 ஆண்டுகள் ஆகின்றன. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் நாங்கள் சந்திக்கிறோம். இதற்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஒரு காரணம், T20 போட்டிகளின் எண்ணிக்கையும் ஒரு காரணம், இந்தியா பிக் 3 என்று சொல்லக்கூடிய மிக பெரும் டெஸ்ட் அணிகளில் ஒன்றாக உருவெடுத்ததும் ஒரு காரணம். அதுபோல இலங்கையின் டெஸ்ட் தரம் அண்மை காலமாக வீழ்ந்து வருவதும் ஒரு முக்கியமான காரணம் தான். இலங்கையோடு ஆடினால் பெருமளவில் ரசிகர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று பெரிய அணிகள் தவிர்த்து கொண்டு வருவதாக சொல்லப்படுவதும் உண்மை. இலங்கை சொந்த மண்ணிலே ஒரு கோட்டையாக இதை உருவாக்கி இருந்தாலும் கூட இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு டெஸ்ட் போட்டியை வெல்லவில்லை, டெஸ்ட் தொடரை வெல்லவில்லை என்ற தவிப்பு இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக இந்தியா இலங்கைக்கு எதிராக ஒரு டெஸ்ட் தொடரை தோற்ற வேளையில் சில சுவாரஸ்யமான விடயங்களை பாருங்கள். அப்போது சச்சின் டெண்டுல்கருக்கு 81 சர்வதேச சதங்கள் தான் இருந்தன. பிராயன் லாரா தான் அப்போது டெஸ்ட் போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை குவித்தவராக இருந்தார். விராட் கோலி அப்போது தன்னுடைய டெஸ்ட் அறிமுகத்தை மேற்கொண்டே இருக்கவில்லை. ரோஹித் சர்மா அப்போது எந்த ஒரு சர்வதேச சதத்தையும் பெற்றிருக்கவில்லை. தோனி இந்தியாவுக்கு அப்போது ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் தலைமை தாங்கியிருந்தார். அனில் கும்ப்ளே தான் அப்போதைய இந்திய அணியின் டெஸ்ட் தலைவராக இருந்தார். IPL அப்போது ஒரே ஒரு பருவகாலத்தை தான் முடித்திருந்தது. சுப்மன் கில் இப்போதைய இந்திய டெஸ்ட் அணி தலைவருக்கு வெறும் 9 வயது. எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன. இலங்கை இறுதியாக இந்தியாவை ஒரு டெஸ்ட் தொடரில் வீழ்த்தி இத்தனை ஆண்டுகள் ஆகின்றன. இறுதியாக அது இடம்பெற்றது 2008 ஆகஸ்ட். 18 ஆண்டுகள், சரியாக 18 ஆண்டுகள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறை இந்த காலச்சுழற்சியில் இலங்கையினால் இந்த வரலாற்றை மாற்றி எழுத முடியுமா என்பதைத்தான் காலையிலேயே ஆரம்பிக்கின்ற இந்த டெஸ்ட் தொடரானது எங்களுக்கு சொல்ல போகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 2 அணிகளுமே இப்போது கீழே வீழ்ந்து போயிருக்கின்றன. 2 அணிகளுக்கும் அதிகளவான புள்ளிகள் தேவை. இந்தியாவுக்கு 70 புள்ளிகள் தேவை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தன்னுடைய சதவீத புள்ளிகளை 60ஆக மாற்றி இறுதிப் போட்டிகள் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை உருவாக்கும். இலங்கைக்கு 67 புள்ளிகள் தேவை. இந்தியாவை விட ஒப்பீட்டளவில் இலங்கைக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். காரணம், இந்தியா தான் ஆடிய 9 போட்டிகள் 4 போட்டிகளில் தோற்று போயிருக்கிறது. இலங்கை இப்போதைக்கு 2 தொடர்களை தான் ஆடி இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கண்ட தொடர் தோல்வியானது இலங்கைக்கு உண்மையில் பெரும் பாதிப்பு. எனவே சொந்த மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டிகளை இலங்கை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொடர் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காணொலியை நாங்கள் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த முறை இடம்பெறுகின்ற டெஸ்ட் தொடரின் முன்னோட்டமாக பார்ப்பதை விட இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான நீண்டகால டெஸ்ட் வரலாற்றின் சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் சரித்திர பதிவுகளையும் பகிர்ந்து கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று யோசித்தேன். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் வரலாறு என்று சொல்லி வந்தால் எங்களுக்கு எத்தனை விடயங்கள் ஞாபகம் வரும். இந்த 2 அணிகளுக்கு இடையில் டெஸ்ட் தொடர்கள் ஆரம்பித்த வேளையில் 3வது டெஸ்ட் போட்டியிலே இலங்கை தான் தன்னுடைய 1வது வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் அதுதான் இன்னும் ஒரு சரித்திரபூர்வமான சம்பவமாக சர்ச்சையாக மாறிப்போனது. இலங்கையிலே CCC மைதானத்தில் வைத்து பெறப்பட்ட அந்த வெற்றியை பற்றி கபில் தேவ், அப்போது இந்திய அணியின் தோற்று போன தலைவர், சாபமிட்டு விட்டு போனார். நீங்கள் இப்படியே உங்களது நடுவர்களை வைத்து போட்டிகளை வந்தால் ஒரு காலமும் இலங்கை மிகச்சிறந்த டெஸ்ட் அணியாக வர முடியாது, வெளிநாடுகளில் உங்களால் எப்போதுமே வெற்றியொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சாபம் போட்டார். இப்போது 1985ஆம் ஆண்டு இலங்கை அந்த சாபத்திலிருந்து மீண்டு வர 5 ஆண்டுகள் ஆகின. 90ஆம் ஆண்டு தான் இலங்கைக்கு 1வது டெஸ்ட் வெற்றி வெளிநாட்டிலே கிடைத்தது, நியூசிலாந்திலே வைத்து. ஆனால் இதுவரை காலமும் இலங்கையினால் இந்தியாவை இந்திய மண்ணில் வைத்து வீழ்த்த முடியாமல் இருக்கிறது என்பது இன்னமும் கபில் தேவ் சொன்ன சாபத்தின் பலனோ என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த சர்ச்சையோடு அதற்கு பிறகு இந்தியா ஆசிய கிண்ண போட்டிகள் 86ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற வேளையில் வரவும் இல்லை, பகிஷ்கரித்திருந்தது. என்றாலும் 2 அணிகளுக்கு இடையில், அதுக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் இடையில், 2 அணிகளுக்கும் இடையில் அதுக்கு பிறகு ஒரு நெருங்கிய நட்பொன்று உருவாகி 2 நாடுகளும் சேர்ந்து உலக கிண்ணத்தை நடத்துவது வரை இப்போது மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. BCCIக்கும் SLCக்கும் இடையில் இப்போது அப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இலங்கையின் அண்மைக்கால டெஸ்ட் தர வீழ்ச்சியும் கிரிக்கெட்டின் வீழ்ச்சியும் இந்தியாவின் மிகப்பெரும் எழுச்சியும் சேர்ந்து இலங்கைக்கு பெரிய அளவில் இந்தியா வாய்ப்புகளை கொடுப்பது குறைந்துவிட்டது. முன்பென்றால் ஆடிக்கொருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா 2 அணிகளும் மாறி மாறி ஆடிக்கொள்ளும். அதுவும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் பலவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆடுவோம். ஆனால் இந்த 2 அணிகளுக்கு இடையில் இதுவரை காலமும் 82ஆம் ஆண்டு இலங்கை டெஸ்ட் அந்தஸ்து பெற்றதிலிருந்து ஆடப்பட்ட போட்டிகளின் எண்ணிக்கை வெறும் 46ஆக மட்டும்தான் இருக்கின்றன. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது முதல் தடவையாக இந்த 2 அணிகளும் சந்திக்கின்ற வேளையில் எங்களுக்கு பழைய 952 ஞாபகம் வரும். இந்தியா இலங்கையை சண்டிகாரில் வைத்து வெங்கடபதி ராஜுவின் பந்து வீச்சிலை உருட்டி போட்டது ஞாபகம் வரும். அசாருதீன் கான்பூர் மைதானத்தில் அடித்த 199 ஓட்டங்கள் ஞாபகம் வரும். அதுபோல முரளி காலி மைதானத்திலேயே 800வது விக்கெட்டை எடுத்த பிறகு தன்னுடைய ஓய்வை அந்த டெஸ்ட் தொடரின் 1வது போட்டியோடு அறிவித்தது ஞாபகம் வரும். இல்லாவிட்டால் ஓய்வை அறிவித்த பிறகு ஆடி அந்த 800வது விக்கெட்டை எடுத்ததும் எங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி பல ஞாபகங்கள், பல நினைவுகள். ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். சுப்மன் கில்லுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சவால் ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். இந்திய அணித்தலைவராக ஒருவர் இலங்கையிலே வைத்து சதம் அடித்தது 3 சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது. 2 தலைவர்கள் தான் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். 97 சச்சின் டெண்டுல்கர், 2015 மற்றும் 17 விராட் கோலி. மற்றபடி 7 தலைவர்கள் இலங்கையிலே இந்திய அணிக்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார்கள்.
இப்போது சுப்மன் கில்லின் தருணம். ஆனால் சுப்மன் கில் மிகச்சிறப்பான ஃபார்மிலே இருக்கின்றார். தலைவராக ஒரு டெஸ்ட் அணியின் துடுப்பாட்ட வீரராக அவர் இங்கிலாந்திலே ஆடிய ஆட்டம் சர் டொனால்ட் பிராட்மனுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. எனவே அவரிடமிருந்து மிக பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் தலைவர் தனஞ்சய டி சில்வாவும் தன்னை ஒரு தலைவராகவும் துடுப்பாட்டு வீரராகவும் மட்டுமல்லாமல் சகலத்துறை வீரராகவும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வரலாற்று முக்கியத்துவமும் இந்த தொடருக்கு இருக்கிறது. எனவே அதை பற்றி நாங்கள் பார்ப்பது கிடையாது. அது இரண்டாவது காணொலியாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முன்னோட்டமாக நாளை உங்களுக்கு வரும். அதுக்கு முதல் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான நீண்டகால கிரிக்கெட் வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இதுவரை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் ஆடப்பட்ட 46 டெஸ்ட் போட்டிகளில் 22 போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது. இலங்கை 7 போட்டிகளில் மாத்திரமே வென்றிருக்கிறது. 17 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றுகின்றன. இலங்கை பெற்றுக்கொண்ட 7 வெற்றிகளும் இலங்கை மண்ணிலை பெறப்பட்டவை என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இதுவரை காலமும் இடம்பெற்ற இலங்கையில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டிகளை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் இந்தியா இதுவரைக்கும் 9 போட்டிகளை இலங்கையில் வைத்து வென்றிருக்கிறது. இலங்கை 7 போட்டிகளை மாத்திரம் தான் வென்றிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. எனவே இலங்கையில் வைத்து இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அண்மை காலமாக எங்களுக்கு அண்மை காலமாக 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்று நான் நம்புகிறேன். முத்தையா முரளிதரின் ஓய்வுக்கு பிறகு இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது. முரளி 2011ஆம் ஆண்டு ஓய்வை அறிவித்திருந்தார். அதுக்கு பிறகு இலங்கையினால் பெரிய அளவில் அடுத்தத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது சொந்த மண்ணிலும் கூட. முரளியும் ரங்கநகரத்தும் தங்களுடைய சுழல் வலையை பின்னிய ஒரு காலம் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு அப்படியே அது ஓய்ந்து போனது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான டெஸ்ட் வரலாறு ஆரம்பிக்கிறது 1982. இலங்கை டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அதே ஆண்டில் முதல் போட்டியை இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆடிய பிறகு இந்திய அணிக்கு எதிராக இடம்பெற்ற சென்னை டெஸ்ட் போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவும் இலங்கையும் 85ஆம் ஆண்டு தான் இலங்கைக்கு இந்தியா வருகிறது. முதல் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் வெற்றி தோல்வியற்ற முடிவு. அடுத்த போட்டி இலங்கை 149 ஓட்டங்களினால் கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில் வைத்து இந்தியாவை வீழ்த்துகிறது. அந்த வெற்றி தான் உண்மையில் இந்த சர்ச்சைக்குரிய வெற்றியாக கபில் தேவினால் சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து 3வது போட்டியும் சமநிலையில் முடிவடைகிறது கண்டியிலே. ஆனால் அடுத்த ஆண்டே இந்தியா இலங்கையை அழைக்கிறது தங்களுடைய சொந்த நாட்டுக்கு 86ஆம் ஆண்டு. அங்கே கான்பூரில் இடம்பெற்ற போட்டி மிக பெருமளவு ஓட்டங்கள் குவிக்கப்பட்டு சமநிலை முடிவை கண்டது. இரண்டு அணிகளுமே பெரிய அளவு ஓட்ட எண்ணிக்கையை குவித்து போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. இதிலே சுவாரஸ்யம் என்னோடு சொன்னால் இலங்கை முதலாம் இன்னிங்ஸில் 420 ஓட்டங்கள் எடுத்தது. யார் ஒருவரும் சதம் அடிக்கவில்லை. அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை ரவி ரத்நாயக்க பெற்றுக்கொண்ட 93, சித்தார்த் வெத்திமுனி, ரவி ரத்நாயக்க, ராய் டயஸ், அர்ஜுன ரணதுங் ஆகியோர் அரைச்சதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்தியா சார்பாக 3 பேர் மிக பெரும் சதங்களை அடித்து 676 ஓட்டங்களை பெற்ற பிறகு போட்டி 2 அணிகளும் தலா ஒவ்வொரு இன்னிங்ஸ் ஆடிய பிறகு வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. இந்தியா சார்பாக சுனில் கவாஸ்கர், முகமது அசாருதீன் மற்றும் அணித்தலைவராக இருந்த கபில் தேவ் ஆகியோர் சதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இதில் அசாருதீன் 199 ஓட்டங்களை பெற்று LBW முறையில் ஆட்டம் இழந்தது இன்று வரை இந்திய அரசியலுக்கு மிகப்பெரும் சோகம். இப்படித்தான் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் வரலாற்றில் பல்வேறு முக்கியமான தருணங்கள் ரசிகர்களால் மறக்க முடியாத தருணங்களாக இருந்திருக்கின்றன. இறுதியாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற தொடரானது இந்தியாவில் இடம்பெற்றது. மொஹாலியில் ஒரு டெஸ்ட் போட்டி, அதுபோல பெங்களூரில் ஒரு டெஸ்ட் போட்டி. 2 போட்டிகளிலும் இந்தியா இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டது. அதுவும் மொஹாலியில் இடம்பெற்ற போட்டியில் இன்னிங்ஸினால் இந்தியா வெற்றியை பதிவு செய்து கொண்டது. 2வதாக இடம்பெற்ற போட்டி பெங்களூரில் இடம்பெற்றது. இலங்கை இந்தியாவிடம் 238 ஓட்டங்களினால் தோற்று போகிறது. இறுதியாக எப்போது இந்தியா இலங்கைக்கு வந்தது ஒரு டெஸ்ட் தொடரில் ஆடுவதற்காக என்ற கேள்வியை எழுப்பினால் எங்களுக்கு நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கும். 9 ஆண்டுகளாகின்றன. 2017ஆம் ஆண்டு இந்தியா இலங்கைக்கு வந்து இலங்கையை வழித்து துடைத்து 3 போட்டிகளிலும் தோல்வியடைய செய்துவிட்டு போனது. 2017ஆம் ஆண்டு முதலாவது போட்டி காலியில், அடுத்த போட்டி SSCயில், 3வது போட்டி பல்லைக்கலையில். 3 போட்டிகளில் 2 போட்டிகள் இன்னிங்ஸினால் இலங்கை அணி தோற்று போனது. அவ்வளவு மோசமான நிலையில் இருந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு இலங்கையில் வைத்து டெஸ்ட் போட்டிகளை இந்திய அணிக்கு எதிராக ஆடக்கூடிய வாய்ப்பு உருவாகவில்லை. எனவே இப்போது மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். இம்முறை 2 போட்டிகள். முதல் போட்டி காலி மைதானத்தில், 2வது போட்டி கொழும்பு SSC மைதானத்தில். இலங்கை அணி எப்படியான ஒரு தாக்குதலை இம்முறை கொடுக்க போகிறது இந்திய அணிக்கு எதிராக என்று பார்க்கலாம். இலங்கையும் இந்தியாவும் இறுதியாக மோதி இலங்கை தொடரை வென்ற போட்டியானது 2008ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற விடையில் இலங்கைக்கு மஹேல ஜாவர்தன தலைமை தாங்கியிருந்தார். இந்தியாவுக்கு அனில் கும்ளே தலைமை தாங்கியிருந்தார். முதல் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் இலங்கை இன்னிங்ஸினாலும் 239 ஓட்டங்களினாலும் வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் இந்தியா 170 ஓட்டங்களினால் காலியிலே வைத்து இலங்கையை தோல்வியடை செய்தது. காலி இலங்கையின் கோட்டை இருந்த காலத்தில் கூட இந்தியா சுழல் பந்து வீச்சாளர்கள் கும்ளே தலைவராக இருக்கும்போது சொல்ல வேண்டுமா? எனவே இந்தியா வெற்றியை பதிவு செய்து கொண்டது. 3வது போட்டி கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்துக்கு திரும்பிய வேளையில் இலங்கை 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுக் கொண்டது. அந்த தொடரை பொறுத்தவரையில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவராக அஜந்த மெண்டிஸ் இருந்தார். அஜந்த மெண்டிஸின் மாயாஜால சூழல் பந்து வீச்சு இந்திய துடுப்பாட்ட வீரர்களுக்கு மிக நெருக்கடியை கொடுத்தது. இத்தனைக்கும் இந்தியா செவாக், கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட் ஆகியோர் ஆடியிருந்தார்கள். அப்படி இருந்த போதிலும் தோற்று போனது. 26 விக்கெட்டுகள் அஜந்த மெண்டிஸுக்கு, 21 விக்கெட்டுகள் முத்தையா முரளிதரனுக்கு. அதுக்கு பிறகு இந்தியாவின் ஹர்பஜன் சிங் 16 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக வீரேந்தர் சேவக் 344 ஓட்டங்கள், கௌதம் கம்பீர் 310 ஓட்டங்கள், இலங்கை அணியின் தலைவர் மஹேல ஜாவர்தன 279 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இலங்கை இந்தியா இந்த 2 அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி இல்லாவிட்டால் டெஸ்ட் தொடர்ந்துவிடும். உங்களிடம் ஒரு கேள்வி. இலங்கை இந்தியா இந்த 2 அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர்ந்துவிடும் இல்லாவிட்டால் டெஸ்ட் போட்டிகள் என்றவுடன் உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வருகின்ற சம்பவம் எது, சாதனை எது, இல்லாவிட்டால் வீரர்கள் யார் யார்?
கமெண்ட்ஸாக நீங்கள் குறிப்பிடுங்கள். நாங்கள் இப்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளின் ஒரு சில முக்கியமான தரவுகள், இத்தனை காலம் இடம்பெற்ற 46 டெஸ்ட் போட்டிகளுக்கு இடையில் பகிரப்பட்ட சாதனைகள், பதியப்பட்ட சாதனைகள் ஆகியவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் இதுவரைக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக சச்சின் டெண்டுல்கர் இருக்கின்றார். ஆச்சரியமில்லை. 25 போட்டிகள் 36 இன்னிங்ஸில் 1995 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். 9 சதங்கள், அதிகமான சதங்களை குவித்தவரும் அவர்தான். அதுபோல 6 அரைச்சதங்களும் கூட. மஹேல ஜெயவர்தன 18 போட்டிகளில் 28 இன்னிங்ஸில் 1822 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். அவர் 6 சதங்கள் 8 அரைச்சதங்களை எடுத்திருக்கின்றார். இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சராசரியில் மஹேலா 67.88, அதுபோல சச்சின் டெண்டுல்கர் 60.45. ராகுல் டிராவிட் 20 போட்டிகள் 32 இன்னிங்ஸில் 1508 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். 3 சதங்கள் 9 அரைச்சதங்கள். குமார் சங்கக்கார 17 போட்டிகளில் 28 இன்னிங்ஸில் 1352 ஓட்டங்கள். அவர் 5 சதங்களை எடுத்திருக்கிறார், 2 அரைச்சதங்கள். அரைச்சதங்களை தாண்டும் போதெல்லாம் சதங்களாகத்தான் முடித்துக் கொள்கிறார் சங்கா. அரவிந்த் டி சில்வா 19 போட்டிகள் 32 இன்னிங்ஸில் 1252 ஓட்டங்கள், 5 சதங்கள் 3 அரைச்சதங்கள். அதேபோல வீரேந்தர் சேவாக் அவரும் 5 சதங்கள் 3 அரைச்சதங்கள். அவர் 1239 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் 18 இன்னிங்ஸில். முகமது அசாருதீன் 17 போட்டிகள் 23 இன்னிங்ஸில் 1215 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார், 5 சதங்கள் 4 அரைச்சதங்கள். விராட் கோலி 11 போட்டிகள் 18 இன்னிங்ஸில் 1085 ஓட்டங்கள், 5 சதங்கள் 2 அரைச்சதங்கள். விராட் கோலி வராவிட்டால் தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரப் கங்குலி 1064 ஓட்டங்கள், ஆஞ்சலோ மேத்யூஸ் 1051 ஓட்டங்கள். இவர்கள் தான் 1000 ஓட்டங்களை கடந்தவர்கள். இப்போது ஆடி வருகின்ற நட்சத்திரங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களாக யாருமே முன்னிலையில் இல்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமானது. நிரோஷ் செட்டிக்வேல தான் அதிலே கவனிக்கக்கூடிய ஒருவராக 447 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். காரணம், அவருக்கு 8 போட்டிகளில் விளையாடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 3 அரைச்சதங்களை எடுத்திருக்கிறார். இந்திய அணியின் ரவீந்திர ஜடேஜா 326 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். அவர் ஆடியது 7 டெஸ்ட் போட்டிகள், 9 இன்னிங்ஸில் ஆடியிருக்கிறார். தனிநபர் அதிக ஓட்ட எண்ணிக்கை எல்லோருக்கும் இலகுவாக தெரியும். எந்த விதமான ஊகங்களுமே தேவையில்லை, எந்த விதமான உதவிகளும் தேவையில்லை. சனத் ஜெயசூரிய கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக துவைத்து காய போட்ட அந்த 340 ஓட்டங்கள், இலங்கை அணி பெற்றுக்கொண்ட 952 ஓட்டங்கள் உலக சாதனை படைத்த அந்த ஓட்ட எண்ணிக்கையாக அமைந்த வேளையில் ஜெயசூரிய பெற்றுக்கொண்ட 340 ஓட்டங்கள் தான் இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தனிநபர் அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை. வீரேந்தர் சேவாக் 293 ஓட்டங்கள் இந்தியாவின் பிராட்பர்ன் மைதானத்தில் வைத்து 2009ஆம் ஆண்டு விளாசி தள்ளியிருந்தார். மஹேல ஜெயவர்தன அகமதாபாத்தில் பெற்றுக்கொண்ட 275 ஓட்டங்கள், விராட் கோலி டெல்லியிலே வைத்து பெற்றுக்கொண்ட 243 ஓட்டங்கள், மஹேல ஜெயவர்தன கொழும்பு SSC மைதானத்தில் எடுத்த 242 ஓட்டங்கள், அதுபோல ரொஷான் மகானாம ஜெயசூரியவுக்கு இணைப்பாட்டம் கொடுத்த வேளையில் பெற்றுக்கொண்ட 225 ஓட்டங்கள் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில், சங்கக்கார பெற்றுக்கொண்ட 219 ஓட்டங்கள் கொழும்பு SSC மைதானத்தில், விராட் கோலி பெற்றுக்கொண்ட 213 ஓட்டங்கள் நாக்பூர் மைதானத்தில். காலி மைதானத்தில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக்கொண்டவராக வீரேந்தர் சேவாக் இருக்கின்றார். ஆட்டமிழக்காமல் அவர் காலியிலே வைத்து 2008ஆம் ஆண்டு விளாசிய 201 ஓட்டங்கள் இலங்கை ரசிகர்களுக்கு மறக்காது. இதேவேளை 2015ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு மிகப்பெரும் சவால் கொடுத்த ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக இந்திய அணியை தடுமாற வைத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்த சந்திமாரின் ஆட்டமிழக்காத 162 தான் இலங்கை சார்பாக பெறப்பட்ட அதிகூடிய தனிநபர் ஓட்ட எண்ணிக்கை காலி மைதானத்தில். நாங்கள் காலி மைதானத்தின் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் பெறுபவர்களை பற்றி தனியாக இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முதல் உங்களிடம் ஒரு கேள்வி. இதுவரைக்கும் இலங்கை இந்திய அணிகள் காலி மைதானத்தில் எத்தனை டெஸ்ட் போட்டிகளை ஆடி இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் விடைகளை கமெண்ட்ஸாக தாருங்கள். இப்போது நாங்கள் பந்து வீச்சாளர்களுக்கு செல்வோம். அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பெரிய அளவு கஷ்டமே இல்லை, சிரமமே படுத்தவே இல்லை. இவர் தான் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்று சொல்லி இந்த போட்டிகளை அவதானிக்காதவருக்கு கூட தெரியும். முத்தையா முரளிதரன் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் 22 டெஸ்ட் போட்டிகளை ஆடி அவர் அள்ளி எடுத்திருக்கின்ற விக்கெட்டுகள் 105 விக்கெட்டுகள், 7 தடவைகள் 5 விக்கெட் பருதிகள், 2 தடவைகள் 10 விக்கெட் பருதிகள். அடுத்த இடத்துல முரளியின் நேரடி போட்டியாளரான அனில் கும்ப்ளே வருகிறார். 18 போட்டிகளில் ஆடி அனில் கும்ப்ளே 74 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அவர் 4 5 விக்கெட் பருதிகளும் 2 10 விக்கெட் பருதிகளும். ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்மை காலமாக கலக்கிய ஒரு நட்சத்திரம். 11 போட்டிகளில் அவர் எடுத்த விக்கெட்டுகள் 62. ஹர்பஜன் சிங் 16 போட்டிகளில் 53 விக்கெட்டுகள். 4 சுழல் பந்து வீச்சாளர்கள் தான் முன்னணி வகிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அப்படிப்பட்ட ஆடுகளங்கள் தான். ஆனால் கபில் தேவ் 14 போட்டிகளை ஆடி 45 விக்கெட்டுகளை எடுத்திருப்பது உண்மையில் மிக பெரும் பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இதேபோல இஷாந்த் சர்மா 12 போட்டிகளில் 36 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அஜந்த மெண்டிஸ் குறுகிய காலம் தான் ஆடினார், ஆனால் விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருக்கிறார். 6 போட்டிகளில் 34 விக்கெட்டுகள். ரவீந்திர ஜடேஜா இம்முறை இந்த சாதனைகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் 7 போட்டிகளில் 33 விக்கெட்டுகளை எடுத்து அடுத்த இடத்தில் இருக்கிறார். ரங்கநேரத் எங்கே என்று கேட்டால் அவர் அதுக்கு அடுத்த இடத்துல 11 போட்டிகளில் 33 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். சமீந்தவாஸ் 14 போட்டிகளில் 30 விக்கெட்டுகள். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் பெறப்பட்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பருதி முரளிதரனால் எடுக்கப்பட்ட 87 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள். இது நிகழ்ந்தது 2001ஆம் ஆண்டு கொழும்பு SSC மைதானத்தில் வைத்து முரளி உருட்டி போட்டிருந்தார் இந்தியாவை.
ரங்கனஹேரத் 48 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை காலி மைதானத்தில் எடுத்தார். 2015 எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு போட்டியாக அமைந்திருந்தது. மனிந்தர் சிங் 51 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் எடுத்தார். நாக்பூரில் 1986 ஆண்டு இலங்கையை தடமாற வைத்திருந்தது அவரது இடதுகை பந்துவீச்சு. அனில் கும்ப்ளே 59 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள், இது லக்னோ மைதானத்தில். அதுபோல ஹர்பஜன் சிங் 62 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் அகமதாபாத் மைதானத்தில். ஆனால் எனக்கு மறக்க முடியாத ஒரு பந்துவீச்சு. அப்போது தொலைக்காட்சியில் எப்போதாவது தான் இந்த போட்டிகளை காண்பிப்பார்கள். ஆனால் அந்த காண்பித்த அந்த போட்டி உண்மையில் இலங்கை ரசிகர்களை கண்ணீர் விட்டு அழ வைத்த ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. சண்டிகார் மைதானத்தில் 1990 வெங்கடாபதி ராஜு இலங்கை அணியை உருட்டி போட்டார். வெறும் 12 ஓட்டங்களை கொடுத்து 6 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் அந்த போட்டியில். 1990 வெறும் ஒற்றை டெஸ்ட் போட்டியாக இடம்பெற்ற போட்டி அது. ஸ்கோர் விவரத்தை பாருங்கள். இந்தியா 288 ஓட்டங்களை எடுக்கிறது. இலங்கை முதலாம் இன்னிங்ஸில் 82 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. ஃபாலோ ஒன் வழங்கப்பட்டது. இலங்கை 198 ஓட்டங்களுக்கு மீண்டும் சுருண்டு தோற்று போனது. வெங்கடாபதி ராஜு முதலாம் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள், இரண்டாம் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகள் எடுத்து இலங்கை அணியை உருட்டி போட்டார். அந்த போட்டியிலே பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக போது இறக்கப்பட்ட ரவி சாஸ்திரியினால் பெறப்பட்ட 88 ஓட்டங்கள். அவர் தான் இந்திய அணி சார்பாக முதலாம் இன்னிங்ஸில் அரைச்சதம் ஒன்று எடுத்திருந்தார். இலங்கை சார்பாக எடுக்கப்பட்ட 82 ஓட்டங்களில் அசங்க குருசிங்க 52 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இரண்டாம் இன்னிங்ஸில் இலங்கை சார்பாக 3 பேர் 40 ஓட்டங்களை கடந்திருந்தார்கள். ரோஷான் மகாநாம 48, அர்ஜுன ரணதுங்க அணியின் தலைவர் 42, ஹஷாந்த் திலகரட்னா 55 ஓட்டங்கள். இப்படிப்பட்ட தடமாற்றமான தோல்வியாக எங்களுக்கு இருந்திருக்கும் இந்தியா கபில் தேவ், மனோஜ் பிரபாகர், வெங்கடாபதி ராஜு, கோபால் சர்மா, நரேந்திர ஹிர்மானி என்று இந்த பந்து வீச்சாளர்களோடு களமிறங்கி இருந்தது. இதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத சில தரங்களை தந்த போட்டிகளில் ஒன்றாக அமைந்திருந்தது. இலங்கைக்கு எப்படி 952 பெருமையை தருகிறதோ அதுபோல இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய தருணங்களில் ஒன்றாக இது அமைந்திருக்கும். என்ன, இது இலங்கையிலே இடம்பெறவில்லை என்பது ரசிகர்களுக்கு அப்பாடா, நாங்கள் இலங்கையிலே வைத்து இப்படி நடக்கவில்லை என்று சொல்லி ஆறுதல் பட்டுக் கொள்ளலாம் இல்லையா? இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் அதிகமான போட்டிகளில் தலைமை தாங்கியவராக இருப்பவர் இலங்கை அணியின் அர்ஜுன ரணதுங்க. மிக நீண்ட காலம் தலைமை தாங்கியிருந்தார். 90 ஆரம்பித்த அந்த ஒற்றை போட்டியில் ஆரம்பித்த தோல்வியிலிருந்து 99 வரை 13 போட்டிகள் தலைமை தாங்கி எந்த ஒரு போட்டியிலும் அவரால் வெல்ல முடியாமல் போனதான் மிக பெரும் துரதிர்ஷ்டம். அவர் தலைவராக இருக்கும் வரை இலங்கை அணியால் எந்த ஒரு போட்டியிலும் வெல்ல முடியாமல் போகிறது. 5 போட்டிகள் தோல்வியிலே முடிவடைந்து போயிருந்தன. மற்ற போட்டிகள் 8 போட்டிகளும் வெற்றி தோல்வியற்ற முடிவுகள். விராட் கோலி வெற்றிகரமான ஒரு தலைவராக 9 போட்டிகளில் இந்தியாவுக்கு 6 போட்டிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு போட்டியில் மாத்திரம் தோல்வி. முகமது அசாருதீன் 8 போட்டிகளில் தலைமை தாங்கி 5 வெற்றி, எந்த ஒரு தோல்வியும் காணாத ஒரு தலைவராக வெற்றிகரமாக விடைபெற்றுக் கொண்டார். மகேந்திர சிங் தோனி 6 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி, ஒரு போட்டி தோல்வி. அதுபோல கபில் தேவ் 6 போட்டிகளில் 2 வெற்றி, ஒரு போட்டியில் தோல்வியாக அமைந்திருக்கிறது. இலங்கை சார்பாக துலிப் மெண்டிஸ் அந்த முதலாவது வெற்றி 85ஆம் ஆண்டு பெற்றுக் கொடுத்த விடையில் இவர் தான் தலைவராக இருந்தார். அது அவர் தலைமை தாங்கிய 6 போட்டிகளில் 1 வெற்றி, 2 போட்டிகளில் தோல்வி. குமார் சங்கக்கார 6 போட்டிகளில் 1 வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வியாக அமைந்திருக்கிறது. சந்திமால் 5 போட்டிகள், சச்சின் டெண்டுல்கர் 5 போட்டிகள். இந்த 2 பேருக்கு இடையில் சுவாரஸ்யமான ஒற்றுமை என்னவென்று சொன்னால், சந்திமால், சச்சின் 2 பேருமே தலா 5 போட்டிகளில் தலைமை தாங்கி எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. 3 போட்டிகளில் தோற்று போயிருக்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் இலங்கையின் வெற்றிகரமான தலைவர் யார்? நாங்கள் போட்டிகளை வென்றிருக்கிறோமே, அந்த போட்டிகளில் யார் யார் தலைமை தாங்கி இருந்தார்கள் கேட்டால், தலா 2 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த 2 பேர் ஜெயவர்தன, ஜெயசூரிய. இந்த 2 பேருமே தலா 3 போட்டிகளில் தான் தலைமை தாங்கி இருந்தார்கள். அதிலே தலா 2 வெற்றிகள், ஒரு தோல்வி. எனவே முதல் தடவையாக இலங்கை, இந்தியா இந்த 2 அணிகளுக்கு புதிய 2 தலைவர்கள் தத்தம் அணிகளுக்கு இப்படியான தொடர்களில் தலைமை தாங்குகிற முதல் சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது இந்த தொடர். தனஞ்செடி செல்வாவும் சுப்மன் கில்லும். எனவே இந்த 2 பேரும் என்ன தடங்களை பதிக்கப் போகின்றார்கள்? தங்களது அறிமுகங்களுக்காகவும் இந்த தொடர்களில் தங்களது அறிமுகங்களுக்காகவும் சர்வதேச ரீதியில் தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொள்ளவும் மிக பெரும் ஒரு களமாக இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் 2 போட்டிகள் அமையப் போகின்றன. காலியும் கொழும்பு எஸ்எஸ்சியும் எங்களுக்கு தரப்போகின்ற சாதனைகள் என்ன, இல்லாவிட்டால் வேதனைகள் என்ன என்பதை நாங்கள் காத்திருந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கேள்வி, இது ரசிகர்களான நீங்கள் சொல்ல போகின்ற தீர்ப்பு. அதை நாங்கள் அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களூடாக உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு முரளி வான் டிராஃபி என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு பார்டர் கவஸ்கர் டிராஃபி. இதுபோல இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவில் ஆடுகின்ற தொடருக்கு சோபர்ஸ் திசரா டிராஃபி என்று பெயர் வைக்கப்படுகிறது. இதுபோல இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற தொடருக்கு ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி என்று பெயர் வைக்கப்படுகிறது. இப்படி 2 அணிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான தொடர்புகளாக இருக்கின்றவர்களது பெயர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த தொடர்கள் பெயரிடப்படுகின்றன. ஆனால் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர்கள் இத்தனை காலம் ஆடப்பட்டு வந்த போதிலும் கூட இதுவரைக்கும் அப்படியான பெயர்கள் சூட்டப்படவில்லையே என்று சொல்லி பல பேர் ஆச்சரியப்படலாம், கவலை கூறலாம். என்ன பெயர் வைக்கலாம்? இந்த 2 அணிகளுக்கு இடையிலான தொடர்கள் யார் இணைப்பு பாலமாக இருந்தார்கள்? நாங்கள் இப்பொழுது முரளியே கொண்டு வர முடியாது, காரணம் முரளி வான் டிராஃபி அங்கே வந்துவிட்டது. சச்சினை கொண்டு வர முடியாது, சச்சின் ஆண்டர்சன் டிராஃபி இங்கே வந்துவிட்டது. வேறு என்ன பெயர்கள் பொருத்தமாக இருக்கு? நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள், அவற்றை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். அடுத்த காணொளி இல்லாவிட்டால் அடுத்து வரப்போன்ற காணொளிகள் இந்த தொடர்களை பற்றிய மிக சுவாரஸ்யமான விடயங்களாக இருக்கும். மறக்காமல் முன்னோட்டத்துக்காகவும் காத்திருங்கள்.